கிரிக்கெட் டைம் ஃபேன்ஸுக்கு வணக்கம். ஐபிஎல் ஃபீவர் இப்போவே ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு சொன்னோம். இன்னொரு 3 மாதம் தான் இருக்குது. ஸோ அதுக்குள்ளே ஏகப்பட்ட வேலைகள் அப்படிங்கிறது இருக்குது. இன்னும் 2 மாதத்தில் டீம் எல்லாம் வந்துருவாங்க, பயிற்சி அப்படிங்கிறது தொடங்குவாங்க. ஏகப்பட்ட ப்ராசஸ் அப்படிங்கிறது இதுக்குள்ளே இருக்குது. ஸோ இதுக்கு நடுவில் ஒவ்வொரு டீமை பற்றி பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். ஒவ்வொரு டீமோட ஓப்பனர்ஸ் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம இன்னைக்கு ஆர்சிபியிலிருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ நிறைய பேர் கமெண்ட்டில் கேட்கக்கூடிய ஒரு விஷயம், விராட் கோலி அவர்களுக்கு ஸ்ட்ரைக் ரேட் ப்ராப்ளம் இருக்குதா? ஸோ அவர் ஓப்பனிங் இறங்குறத பெட்டரா, ஒன் டவுன் இறங்குறத பெட்டரா? அப்படி பார்க்கும்போது கேமரூன் கிரீன் எவ்வளோ கோடி கொடுத்து எடுத்திருக்காங்க, அவருடைய ப்ளஸ் பாயிண்டே ஓப்பனிங் தான். இப்போ யார் ஓப்பனிங் இறங்கணும் ப்ரோ அப்படிங்கிறதான் மெயினான கேள்வி. ஸோ யார் என்ன அப்படிங்கிற டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் அப்டேட் எல்லாமே வந்து சேரும். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சரி, ஓகே. போன வருஷம் ஆர்சிபி அவங்களால குவாலிஃபை பண்ண முடியாமல் போனதுக்கு என்ன காரணம்னு நீங்கள் என்கிட்ட கேட்டிங்கன்னா, ஸோ ஒன்று மிடில் ஆர்டர், இன்னொன்று ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் அப்படின்னு சொல்லுவேன். என்ன ப்ரோ சொல்கிறீங்க, செம்மையாக ஆடினாங்களேன்னு கேட்டால் அதுதாங்க மிகப்பெரிய பிரச்சனை. அவங்க மட்டும்தான் ஆடுறாங்க. ஃபேப் டு பிளஸி, கேஜிஎஃப் அப்படின்னு அழைக்கப்படுற நம்மளுடைய கோலி, கிளென் மேக்ஸ்வெல் அண்ட் ஃபேப் டு பிளஸி, இவங்க 3 பேர் தான். இவங்க 3 பேரை விட்டால் மிடில் யாரும் பர்ஃபார்ம் பண்ணுறது கிடையாது. ஸோ அதனால இவங்க விக்கெட் எடுத்தாலே போதும், ஆர்சிபியை தூக்கிடலாம் அப்படிங்கிற மைண்ட் செட்டு தான் போன வருஷம் இருந்தது. அதே தான் நடந்துச்சுங்க. இவங்க அடித்த மேட்ச் ஃபுல்லாக 200+ அடித்த மேட்ச் ஃபுல்லாமே டூப்ளசி, கோலி இல்லை மேக்ஸ்வெல் நின்றுருக்காங்க. அவங்க நிற்காத மேட்ச் எல்லாமே வந்துட்டு 150க்கு கீழே இருந்திருக்காங்க. இதுலேருந்து தெளிவாக புரியுது மிடில் ஆர்டருடைய கான்ட்ரிபியூஷன் அப்படிங்கிறது சுத்தமாக ஆர்சிபியில் கிடையாது. அது மட்டும் இல்லாமல் கோலி, மேக்ஸ்வெல், ஃபேப் டூப்ளசி இல்லைன்னா அவங்களால ஸ்கோரும் இப்போனால புஷ் பண்ண முடியல. ஸோ இப்போ என்ன பண்ணணும்னா, விராட் கோலியை பொறுத்த வரைக்கும் ஓடியை எல்லா ஃபார்மெட்டும் ஆடுறதுனால ஸோ முன்ன மாதிரி விராட் கோலி கிடையாது. என்னதான் சொல்லுங்கள், ஒரு மேட்ச் நல்ல ஒரு 50 செஞ்சுரி நடித்தாலும் ஒரு 38 பால் 40 பால் பக்கம் அவர் எடுத்துக்கிறாரு. ஸோ அதுதான் வந்துட்டு மிகப்பெரிய பிரச்சனை. ஆனால் இந்த வருஷம் அவருடைய ஸ்ட்ரைக் ரேட் பிரமாதமாக இருக்குது. இருப்பினும் அவரை பொறுத்த வரைக்கும் ஓப்பனிங் இறங்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி தான் ஏகப்பட்ட எக்ஸ்பர்ட் சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, ஸோ இப்போ அவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு எடுத்த கேமரூன் கிரீனை பொறுத்த வரைக்கும் அவருடைய ஸ்ட்ரைக் ரேட் பவர்ஃபுல்லாக இருக்குதுன்னா அவர் ஓப்பனிங் இறங்கியிருக்கணும். குறைஞ்சபட்சம் ஒரு 10 பால் டைம் எடுத்துக்கிறாரு. ஒரு ஷேன் வாட்சன் மாதிரி. அவர் மட்டும் கிடையாது, ஆஸ்திரேலியாவில் இருக்க எல்லா பேட்ஸ்மேனும் நீங்கள் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 10 பால் டைம் எடுத்துக்குவாங்க. ஸோ அதுக்கப்புறம் திடீர்னு பார்த்தோம்னா ஒரு 30-45 பால் செஞ்சுரி அடிச்சுட்டு அவங்க போயிட்டே இருப்பாங்க. அந்த 10 பால் டைமிங் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அவருடைய கிரிக்கெட்டும் அந்த மாதிரி தான் இருக்குது. முதல் 10 பால் பார்க்குறாரு, அடுத்த ஒரு 20 பால்லேயே பார்த்தோம் அப்படின்னா ஒரு 60-70 அந்த மாதிரி புஷ் பண்ணிடுறாரு. ஸோ ஒரு 35 பால்ஸில் ஒரு 70 அப்படின்னு ஸ்கோர் பண்ணக்கூடிய அவருடைய ஸ்ட்ரைக் ரேட் அப்படிங்கிறது பிரமாதமாக இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு 10 பால்ஸ் அப்படிங்கிறது நம்ம கொடுத்தாகணும். ஒன் டவுன் பொசிஷனில் அது செட் ஆகாது. அது மட்டும் இல்லாமல் ஒன் டவுன் பொசிஷன் பொறுத்த வரைக்கும் மேக்ஸ்வெல் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு ஃபிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் இப்போதைக்கு சுச்சுவேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா மேக்ஸ்வெல் நம்பர் 5ல் செமையாக ஆடிட்டு இருக்காரு ஆஸ்திரேலியாக்காக. ஸோ மிடில் ஆர்டர் பொறுத்த வரைக்கும் ரஜத் பட்டிதரு வந்துட்டார் அப்படிங்கிறதுனால ஸோ இவங்களுடைய லைனப்பை டோட்டலாக சேஞ்ச் பண்ணியே ஆக வேண்டிய சுச்சுவேஷனில் ஆர்சிபி இருந்துட்டு இருக்காங்க. அப்படி பார்க்கும்போது ஆர்சிபியோட 2024 ஓப்பனன்ஸ் யார் அப்படின்னு என்னை கேட்டிங்கன்னா ஃபேப் டூப்ளசி அண்ட் கேமரூன் கிரீன் சொல்வேன். டூப்ளசி பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி பிளேயர் தாங்க. அவர் பார்க்குறதுக்கு நல்லா அடிக்கிற மாதிரி இருக்கும். பட் இருந்தாலும் 35 பால் பக்கம் எடுத்துக்கிறாரு 50 அடிக்கிறதுக்கு. அதனால அவருக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுத்துடலாம். பொறுமையாக நீ பவுண்டரி அடிச்சு ஆடு, 6 எல்லாம் கொஞ்சம் தூரத்துக்கு அப்புறம் அடின்னு சொல்லிட்டு தடால் புடால்னு அடிக்கக்கூடிய கேமரூன் கிரீனை ஓப்பனிங் இறக்கணும். தான் பர்ஃபெக்ட் காம்பினேஷனாக இருக்கும். மிகப்பெரிய ஒரு சூப்பரான பேட்டிங் பேர் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ கிரீனை பொறுத்த வரைக்கும் அவருக்கு ப்ரைஸ் டேக் ப்ரெஷர் வேறு இருக்குது. ஸோ இவ்வளோ கோடிக்கு எடுத்துட்டாங்களே, ஸோ நம்பிக்கை வச்சு எடுத்துட்டாங்களே, பெர்ஃபார்ம் பண்ணியே ஆகணுமேனு சொல்லிட்டு பார்த்தாடுறதா இல்லை ஹிட்டிங் போகிறதா அந்த மாதிரி ஏகப்பட்ட மைண்ட் செட்டில் அவுட் ஆகிட்டு போயிடறாரு. அதனால வந்துட்டு ஸோ அவங்களுடைய ப்ரைஸ் டேக் ப்ரெஷரும் எடுக்கக்கூடாது. அண்ட் அவர் ஓப்பனிங் இறக்கிறதுனால அவருடைய மெயின் ப்ரெஷரும் இருக்காது. அப்படிங்கிறதுனால பயங்கரமாக டைம் எடுத்தால்னா அண்ட் ஃபேப் டூப்ளஸையும் தாராளமாக சப்போர்ட் பண்ணுவார். ஸோ பவர் பிளேக்குள்ளே ஒரு 50 ரன் அந்த மாதிரி அடிச்சிட்டா கூட அவங்களுடைய டீம் டோட்டல் எவ்ரி மேட்சுக்கு 200+ போகிறக்கான சான்ஸ் அப்படிங்கிறது ஹைலி பாசிபிள். பிகாஸ் கண்டிப்பாக 200+ போட்டே ஆகணும். பவுலிங் யூனிட் அவ்வளோ ஸ்ட்ராங் கிடையாது. என்னதான் சொன்னாலும் இந்த பவுலிங் யூனிட்டை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு மேட்சும் 200, குறைஞ்சபட்சம் 150க்கு மேலேயாவது போட்டால் தான் ஏதாவது ஒன்று பண்ண முடியும். லோ ஸ்கோர் எல்லாம் டிஃபெண்ட் பண்ண முடியாது அப்படிங்கிறதுனால ஸோ கம்பல்சரி பேட்டிங்கில் ஒரு புஷ் தேவை, ஒரு சேஞ்ச் தேவை. ஸோ ஓப்பனிங் பொறுத்த வரைக்கும் கேமரூன் கிரீன் அண்ட் ஃபேப் டூப்ளசி அப்படிங்கிறது தான் என்னுடைய முடிவு. நிறைய பேர் சொல்லியிருக்கக்கூடிய முடிவு அதுதான். ஸோ அப்படி பார்க்கும்போது இனிஷியலாகவே டக்குன்னு ஒரு விக்கெட் விழுந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ விராட் கோலி இறங்கினா அவருக்கு கிட்டத்தட்ட அது ஒரு ஓப்பனிங் பொசிஷன் மாதிரி தான். அது மட்டும் இல்லாமல் ஒரு ஒன் டவுனில் வரதுங்கிறது ஊறி போன விஷயம். கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஒன் டவுன் பேட்ஸ்மேன் அப்படின்னாலே விராட் கோலி தான். அந்த அளவுக்கு ஒன் டவுனில் கலக்கியிருக்காரு. அதுக்கு அவருக்கு ஒன்றும் புதுசு கிடையாது. ஸோ மறுபடியும் அவர் ஒன் டவுன் போகிறது அப்படிங்கிறது மச் பெட்டருங்க. பிகாஸ் ஏன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அவங்க ஒரு 60 ரன் 70 ரன் அடிச்சு கொடுத்துட்டாலும் விராட் கோலிக்கு பிரச்சனை இல்லை. அடிக்காமல் அவுட் ஆகிட்டாலும் கோலிக்கு பிரச்சனை இல்லை. பிகாஸ் அடிக்காமல் அவுட் ஆகிட்டா கிட்டத்தட்ட ஓப்பனிங் இறங்குறது மாதிரி தானே. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், ஃபர்ஸ்ட் பாலே வந்துட்டு ஃபேப் டூப்ளசி
டுப்ளசி போல்ட் ஆயிடுறான்னு வச்சுக்கலாம். ஸோ விராட் கோலியோ கேமரூன் கிரீனை ஆடுறது கிட்டத்தட்ட ஒரு ஓப்பனிங் மாதிரி தான். ஸோ கண்டிப்பாக அந்த இடத்துக்கு 100% சூட் ஆகக்கூடிய ஒரே ஆள் ஆர்சிபி டீமில் வேறு யாரும் கிடையாது, விராட் கோலி. ஸோ விராட் கோலி தாராளமாக 1 பொசிஷனில் வரலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு ரஜத் பட்டேலரை ஸ்ட்ரைட்டாகவே கொண்டு வந்துடணும், இன்னொரு ரைட் ஹேண்டர். ஸோ அதுக்கப்புறம் நம்மளுடைய கிளென் மேக்ஸ்வெலை கொண்டு வரலாம், இல்லைனா லோம் ரோர். அது மட்டும் இல்லாமல் ஒரு யங்ஸ்டர், அதாவது லெஃப்ட் ஹேண்டர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தோம். ஒரு 3 லெஃப்ட் ஹேண்டர்ஸ் தான் ஆர்சிபியில் இருக்காங்க. ஸோ லைன் அப்பில் மேக்ஸிமம் லெஃப்ட் ஹேண்டர் வரமாட்டாங்க அப்படிங்கிறதுனால யாராவது ஒரு லெஃப்ட் ஹேண்டரை மேலே கொண்டு போகணும். லோம் ரோராக இருக்கலாம், இல்லைனா வேறு யாரும் இன்னொரு 2-3 சின்ன பசங்க இருக்காங்க. ஸோ யாரோ ஒருத்தருக்கு மிடில் ஸ்டான்ஸ் கொடுத்துட்டு ஸோ அதுக்கப்புறம் மேக்ஸ்வெல், தினேஷ் கார்த்திக் அப்படிங்கும்போது பேட்டிங் யூனிட் பார்க்கறதுக்கு பக்காவாக இருக்குதுங்க. ஸோ இது தான் ஆர்சிபி பண்ணணும். ஏன்னா பவுலிங் யூனிட் பயங்கரமாக அடி வாங்க போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. பவுலிங் யூனிட்டை யார் நம்பி இருக்குன்னா ஃபெர்குசனை நம்பியும் சிராஜை நம்பி தான் இருக்குது. ஸோ கண்டிப்பாக அந்த சுச்சுவேஷனை புரிஞ்சுக்கிட்டு இவங்க ஸ்குவாட் அப்படிங்கிறத பிக் பண்ணுவாங்க அப்படின்னு நம்புவோம். ஸோ ஓப்பனிங் பொறுத்த வரைக்கும் என்னை பொறுத்த வரைக்கும் விராட் கோலி அண்ட் கேமரூன் கிரீன் தான். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள். தொடர்ந்து அப்டேட்டுக்கு சேனலோட இணைஞ்சிருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.